ஜனநாயகன்ற சென்சார் விஷயம் யார் பார்த்தாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் நடக்குது அந்த சென்சார் போர்டில், எப்போதான் வரும் அப்படின்றது. சேம் டைமில் பார்த்தீங்கன்னா துரந்தருக்கும் நிறைய பாலிடிக்ஸ் சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி 2 நாள் தியேட்டரில் வந்து டப்பிங் ஆகாமல் வந்தாலும் திருப்பி அதுக்கப்புறமா ஓடுது. ஸோ இந்த மாதிரி நடக்குல்ல சார், ரெண்டுத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது நம்ம இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடுன்னு நம்மை போன்றவர்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற நீதிமன்றங்களில் நமக்கெல்லாம் நீதி வழங்கப்படுவதாக நம்பிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற சென்சார் போர்டில் படங்கள் எல்லாமே ஒரு மனசாட்சியோடு வந்து சென்சார் பண்ணி சான்றிதழ் கொடுக்குறதா நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை, அதுக்கு நேர் மாறாக தான் இருக்குது. சென்சார் போர்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 உதாரணம் தான். துரந்தர் 2 படத்தில் இஸ்லாமிய வெறுப்பு பெரிய அளவில் இருக்குது. இன்னொரு பக்கம் மோடி புகழ் பாடுகிற காட்சிகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்து இன்றைக்கி படம் வந்து வெற்றிகரமாக ஓடி ஏகப்பட்ட வசூல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் நடைமுறை இங்கே வந்து அமலில் இருக்குது. ஒரு பக்கம் துரந்தர் 2 ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை போய் ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா நிச்சயமாக பாஜகவுக்கு வாக்களிப்பான். அப்போ அது வந்து வாக்காளனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற ஒரு படம். பாருங்க, இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கூட இன்னும் அப்படி ஒரு ஆர்டர் வரவே இல்லை. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சென்சார் இந்த படத்தை தடுக்கிற அளவுக்கு, அந்த ரிலீஸுக்கே தடையாக இருக்கிற அளவுக்கு அந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு பெரிய உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக்கு. அந்த மசாலா படம் சாதா மசாலா கிடையாது. இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் மசால் தோசை மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா படம். என்னன்னா தெலுங்கில் வந்த சிறந்த படம்னு தேசிய விருது பெற்ற ஒரு படம். ஸோ இப்போ அந்த படத்தினுடைய ரீமேக் தான் ஜனநாயகன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு நேஷ்னல் அவார்டு, அதனுடைய ரீமேக்குக்கு வந்து சென்சாரில் சர்டிஃபிகேட்டே தரமாட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதைத்தான் இங்கே இருக்கிற சென்சார் போர்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு.